தி கோல்டு வார் ரிவல்ரி பிட்வீன் யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன். கோல்டு வார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்ட வார் தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரடியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் போரில் ஈடுபடாமல் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா யார் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான யார் பெரியவங்க அப்படின்னு சொல்றது காட்டுறதுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரூமன்ஸ் பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். In 1948, the Soviet had established socialist governments in the countries of Eastern Europe, had been liberated from the Nazis but by the Soviet army. சோவியத் ஆர்மி இருக்குல்ல, சோவியத் ஆர்மி அப்படின்னு சொன்னால் ரஷ்யா 1948 யூரோப்பில் ஜெர்மனி ஆக்குபை பண்ணி வச்சிருந்த பிளேசஸ் எல்லாமே, நாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஆக்குபை பண்ணி வச்சிருந்த பிளேசஸ்க்கு எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து pursued the policy Truman, the president of USA, pursued the policy of containment of communism. The Soviets were, however, determined not only in maintaining control of Eastern Europe, but also keen in spreading communism worldwide. அதாவது இப்போ இவங்களை யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே யார் சுதந்திரம் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா தான் வாங்கி தராங்க. ஸோ ரஷ்யா வாங்கி தரதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கம்யூனிசம் அப்படிங்கிற தாட்டை பாலிசியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அமெரிக்கா மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணாத நாடுகளாக தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்தாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறதுனால அவங்க கம்யூனிசம் கொள்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? தென் கோல்டு வார், தி ரிவல்ரி developed after the World War II between US and USSR, and the repressive allies created tensions with the referred to as Cold War. They did not take resources to weapon. Instead, they waged war on political, economic and ideological fronts. அதாவது இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா அமெரிக்காவிலையும் அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவிலையும் ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்கள், அதுக்கப்புறம் முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக நாடுகளிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை இது ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவும் தலையிடுவாங்க, அதே மாதிரி ரஷ்யாவும் தலையிடுவாங்க. ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்கன்னா வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு நாடுகளாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 3வது வேர்ல்டு வாரும் வரதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெப்பனால சண்டை போட கிடையாது. அதுக்கு மாறம் எக்கனாமிக் எய்ட் கொடுக்குறது, அதே மாதிரி மற்ற நாடுகள் பிரச்சனைகளை மூக்கு நுழைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக ரெண்டு பேரும் அவங்களோட அதிகாரத்தை காட்ட நினைச்சதுனால இது கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் மார்ஷல் பிளான். தி US conceived the Marshall Plan to bring these countries in Western Europe under the influence. The plan served to help the countries of Europe with American dollars to facilitate their yearly recovery from the destructions caused by the Second World War. அதாவது மார்ஷல் பிளான் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ யூரோப் தான் அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படைஞ்ச கண்ட்ரிஸ். இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த பிளேசஸில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போடுறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மார்ஷல் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த மார்ஷல் பிளான் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், அதே மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மார்ஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் கடன் கொடுக்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரசிடென்டாக கூட மார்ஷல் முன் வர்றாரு. அதுதான் மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் மச் கன்சர்ன்ட் தட் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் and dislocations caused by the post-World War II period were increasing the appeal of communist parties in Western Europe. The Secretary of State George C. Marshall advanced the idea of European self-help program to be financed by the United States. 16 nations became the part of this program. Administrative and technical assistance was obtained through the Economic and Cooperation Administrations (ECA) at the United States. Marshall Plan funding ended in 1951. 1945 என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜார்ஜ் மார்ஷல் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் உங்களோட செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம், அதாவது யூரோப்பியன் நேஷன்ஸ் உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்காக நாங்கள் ஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சார் ஜான் மார்ஷல் கொண்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 16 நாடுகள் யூரோப்பில் இருக்கக்கூடிய 16 நாடுகள், அதாவது பிரான்ஸு, இட்டாலி, ரஷ்யா, மாஸ்கோ,
அதுக்கடுத்து ஸ்பெயின், போலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய 16 நாடுகள் அமெரிக்கா கிட்ட வந்துட்டு ஹெல்ப் வாங்குறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு எப்போ எண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1951 மார்ஷல் பிளான் வந்துட்டு எண்டுக்கு வருது. ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்சஸ். ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்சஸ். நேட்டோ அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். மிலிட்ரி அலையன்சஸ் அப்படின்னு சொன்னால் ராணுவ ஒப்பந்தங்கள், ராணுவ அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கிடையே சைன் ஆகுது. அந்த மாதிரி சைன் ஆகக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ்க்கு நேட்டோ, சீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் யூரோப்பியன் அலைசஸ் ஃபார்ம் தி நார்தர்ன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ. நார்தர்ன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்வாக நேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இது யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் அதில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது 1949 ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. டு ரெசிஸ்ட் சோவியட் அக்ரெஷன் இன் யூரோப் இன் 1949. இது எதுக்காக முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருக்குல்ல, ரஷ்யா வந்துட்டு யூரோப்பில் பிளேசஸ் ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1949 ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் நேட்டோ. இட் வாஸ் அன் இன்டர் ஸ்டேட் மிலிட்ரி அலையன்சஸ் between the countries of North America and Europe. The major members of the countries included Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, the Netherlands, Norway, Portugal and the United Kingdom. அதாவது இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் ரஷ்யா வந்துட்டு இவங்களை ஆக்குபை பண்ணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்துட்டு யூரோப்பில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளை இட்டாலி, பெல்ஜியம், கனடா இந்த மாதிரி பிளேசஸை சோவியத் ரஷ்யா ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸை வந்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறோம், உங்களுக்கு ஹெல்ப்புக்காக அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நேட்டோக்கான முக்கியமான நோக்கம். இதில் கூட மெம்பர்ஸ் இந்த மெம்பர் கண்ட்ரிஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் கிரீஸ் அண்ட் துர்க்கி ஜாயின் தி ஆர்கனைசேஷன் 1952. அதுக்கடுத்து 1952 கிரீஸும் துர்க்கியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் ஒன்றா சேர்றாங்க. ஜெர்மனி ஜாயின்ட் தி நேட்டோ இன் 1955. தி சீஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் நேட்டோ வாஸ் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் நார்த் அட்லாண்டிக் ரீஜன். அதாவது 1955 ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ ஆர்கனைசேஷனில் ஒன்றா சேர்றாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதி, அதாவது அந்த யூரோப் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேட்டோட முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து சீட்டோ அப்படின்னு சொன்னால் சீட்டோ ஆர் மணிலா பேக்ட் அப்படிங்கிறது 1954 வந்துட்டு சைன் ஆகுது. பேக்ட் அப்படின்னு சொன்னால் அக்ரிமெண்ட். சீட்டோ பேக்ட் வந்துட்டு எதுக்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சீட்டோ வாஸ் ஆர்கனைஸ்டு ஃபார் தி collective security of countries in Southeast Asia following the signing the Manila Pact. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மணிலா பேக்ட் அப்படிங்கிறதுல சைன் பண்ணுறாங்க. அந்த மணிலா பேக்டில் சைன் பண்ணது மூலமாக தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக சீட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. 1954 இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் ஆகுது. பை தி யூஎஸ், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, தி பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்துட்டு அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சீட்டோ வேர் committed to prevent the communism from the gaining ground of regions. Unlike the NATO alliance, CETO has to commence with the standing forces. ஸ்டார்டிங்கில் என்ன இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுறது, இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கையை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்மளோட நாடுகள் வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்புகள் தான் சீட்டோ சரிங்களா. அதுக்கிறது வர்ஷா பேக்ட் வந்துட்டு எதுக்காக சைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். As a counter to the NATO, the Soviet organized the Soviet bloc countries for a united military actions under the Warsaw Pact. In December 1954, a conference of 8 Europe nations, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania and Russia took place in Moscow. மாஸ்கோ வந்துட்டு ரஷ்யாவோட தலைநகரம். அந்த ரஷ்யாவோட தலைநகரத்தில் இருக்கிற மாஸ்கோவில் 1954 இந்த நேட்டோ வந்துட்டு அமெரிக்கா ஏற்படுத்தின ஒரு அமைப்பு. நேட்டோவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷா பேக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1954 இவங்க சோவியத் ரஷ்யா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. They concluded the treaty on May 14, 1955. This is known as the வர்ஷா பேக்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தா இவங்க 1955 இந்த வர்ஷா பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இதுதான் வர்ஷா பேக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. A joint command of armed forces members countries with the headquarters in Moscow was set up. The Warsaw Pact was dissolved in 1991 following the breakup of USSR. இந்த வர்ஷா பேக்ட்ல சைன் பண்ண நாடுகளுக்கு ஏதாச்சும் ஆர்மி ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்மிக்காக மாஸ்கோவில் அந்த ஆர்மிஸை வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1991 இந்த யூஎஸ்எஸ்ஆர் பிரேக் ஆகிறது மூலமாக இந்த வர்ஷா பேக்டும் வந்துட்டு முடிவுக்கு வருது சரிங்களா. தென் சென்டோ ஆர் பாக்தாத் பேக்ட்.
In 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed the pact known as the Baghdad Pact. பாக்தாத் அப்படிங்கிற பிளேஸில் 1955 துருக்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு தான் பாக்தாத் பேக்ட் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. In 1958, the United States joined the organizations and thereafter it came to be known as the Central Treaty Organization. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் இந்த ஆர்கனைசேஷனில் ஒன்றா சேர்றாங்க. அதெல்லாம் சேர்ந்ததுனால என்ன இதுக்கு நேம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சென்டோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க சரிங்களா. This treaty was open to any Arab nations desiring peace and security in the region. CENTO was dissolved in 1979. அதாவது இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், குவைத் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரபு கண்ட்ரீஸில் யார் வேணாலும் இந்த சென்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் ஒன்றா செல்லாம் அமைதியை விரும்புகிற நாடுகள் எல்லாமே. 1979 இந்த சென்டோ முடிவுக்கு வருதுங்க சரிங்களா. தென் கொரியன் வார் எப்படி ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொரியன் வார் மேட் the Cold War really hot since Korea was the partitioned as North and South in 1945. கொரியா இருக்குல்ல, இப்போவுமே நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் 1945 முன்னாடி வரைக்குமே பார்த்தா கொரியா ஒரே ஒரு நாடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1945 சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கப்படுது. இந்த சவுத் கொரியா பிரச்சனை கொரியன் வார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு வார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோல்டு வார் முழுக்க நேரடியாக கலத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Each side sought by winning legitimacy by unifying the country. The president of the North Korea, Kim to People's Republic of Korea, decided to act before the southern rival, Sigmund III, the Republic of Korea, go to the chance. He launched an attack on 1915 with the tacit support of Stalin. Both Kim and Stalin did not expect the US to intervene. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுத் கொரியா நார்த் கொரியா பிரிக்கப்படுது. தி பிரசிடென்ட் ஆஃப் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் டூ இருக்கிறார். இது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் கட்சியோட முக்கியமான ஒரு தலைவர் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் சிக்மன் அப்படிங்கிறவரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிம் டூவும் அதே மாதிரி ஸ்டாலினும் சவுத் கொரியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவோட கிங்காக இருக்கக்கூடிய கிம் டூவும் ஸ்டாலினும் ஒன்றா பண்ணுறாங்க. ஸ்டாலின் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ரஷ்யாவோட பிரசிடென்ட் தான் கிங் சரிங்களா. ஸ்டாலினும் கிம்மும் ரெண்டு சவுத் கொரியா அட்டாக் பண்ணுறாங்க. பட் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க சவுத் கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. The law was lasted for 3 years. The human cost enormous, but the Korean people gained nothing. அதுக்கடுத்து பார்த்தா இந்த வார் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த வார் நடக்குது. பட் இந்த வார் முடிவில் நிறைய பொருட்செல்வமும் அதே மக்கள் இழப்பும் ஏற்படுச்சு. ஆனால் இந்த வாரோட எண்டில் நார்த் கொரியாவுக்கும் சரி சவுத் கொரியாவுக்கும் சரி எந்த ஒரு பயனும் கிடையாது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். தி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் லெட் பை தி யூஎஸ் வேர் பொலிட்டிக்கலி designated as the first world, while the communist states led by the Soviet Union came to be known as the second world. States outside the two world called தேர்ட் வேர்ல்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா அமெரிக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள். செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எதை சொல்கிறோன்னா ரஷ்யா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கூடிய நாடுகள். மூன்றாவது நாடுகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யா கூடயும் அமெரிக்கா கூடயும் கூட்டணி சேராத நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அலைன் மூமெண்ட் NAM. தி நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் emerged in the wake of decolonizations in the followed World War II. At the Bangtung, a city in Indonesia conference 1950, a newly independent countries of Asia and Africa gave a call of abstaining from the analyzing with the any of the two superpowers. It also pledged to fight all forms of colonization and imperialism. அதாவது 1955 பாங்டூங் அப்படிங்கிற பிளேஸ் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் நிறைய கண்ட்ரிஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்துறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நாடுகளாக இருந்தீங்கன்னா இந்த 1945 அப்புறமா சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் எல்லாமே மறுபடியும் நீங்கள் காலனைசேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அதில் நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றா சேர்றாங்க. அதை உங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு முடிவு என்ன
அப்படின்னு சொல்ல நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் அணி சேரா இயக்கம். அதாவது ரஷ்யா கூடயும் அமெரிக்கா கூடயும் நம்ம எந்த சைடும் வந்துட்டு அணி சேரக்கூடாது அப்படிங்கிறது இந்த நான் அலைன் மூமெண்ட்டோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? தி நேம் மீன்ஸ் நான் அலைன் மூமெண்ட் held its first conference at Belgrade in 1961 under the leadership of Tito, Yugoslavia, Nasser, Egypt, Nehru, India, Nkrumah of Ghana, and Sukarno of Indonesia. The basic principles of non-alignment as listed in this statement issued by the Belgrade. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் அலைன் மூமெண்ட் முதல் மாநாடு 1961 பெல்கிரேட் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு நடக்குது. சரிங்களா? அந்த பெல்கிரேட் நடந்த அந்த மாநாடுக்கு முக்கியமான தலைவர்கள் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட்டோ, நாசர், நேரு, நுக்ருமா, சுகர்னோ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா செர்பியன் சிட்டி தென் பார்ட்டி ஆஃப் யூகோஸ்லேவியா கான்ஃபரன்ஸ் வேர் பீஸ்ஃபுல் கோ எக்ஸ்டென்ஸ், அதாவது அமைதியாக எல்லாருமே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு ஒருத்தர் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் டு கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் அதேமாதிரி பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவும் நம்ம வேலை செய்யணும். நோ மிலிட்ரி அலையன்சஸ் வித் எனி சூப்பர் பவர்ஸ், அதாவது நோ மிலிட்ரி அலையன்சஸ். இப்போ வந்துட்டு வேறு யாராச்சும் இப்போ சைனாவுக்கும் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குதா, நம்ம வந்து அலையன்ஸ் மிலிட்ரி அலையன்ஸ் போட்டிருந்தோம்னா ரஷ்யா கூடயும் அப்படியாட்டி அமெரிக்கா கூடயும் போர் ஒப்பந்தம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போர் ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் இராணுவ ஒப்பந்தம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் அமெரிக்காவும் அவங்களோட சோல்ஜர்ஸை வந்துட்டு நமக்கு அனுப்பியிருப்பாங்க. அனுப்பும்போது இப்போ வேர்ல்டு வைடாக ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். சரிங்களா? இந்த நான் அலைன் மூவ்மெண்ட்டோட முக்கியமான நோக்கமே அதுதான். எந்த ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் கூடயுமே வந்துட்டு நம்ம மிலிட்ரி ஒப்பந்தம் வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து வித் தி கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் தி ஐடியா ஆஃப் நான் எலிமெண்ட் வேர் லாஸ்ட் ரெலவன்ஸ், அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் யூஎஸ்ஆர் இருக்குல்ல ரஷ்யாவோட கூட்டணி முறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டோட கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக முடிஞ்சு போயிடுது. தி கியூபன் ரெவல்யூஷன். The United States had its settled states in Central America under El Salvador and in Nicaragua, Panama, and Guatemala. The Caribbean, Cuba, Dominican Republic, and Haiti, and East Asia, the Philippines, South Korea, சவுத் வியட்நாம் அண்ட் தாய்லாந்து. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேட்டலைட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்ல அவங்களோட குடியேற்ற நாடுகள் அப்படின்னு சொல்ல அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே கியூபா, அதுக்கடுத்து ஹாண்டர்ஸ், எல்சாவல்டர் இவங்க இந்த பிளேசஸ் எல்லாமே அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னாலும் அமெரிக்கா முடிவு எடுக்கிறது தான் அவங்களோட கடைசி முடிவாக இருக்கும். அதனால அவங்க என்ன செயல் செஞ்சாலுமே அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்கா வந்துட்டு அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்சிவ் ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா தி ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வேர் governed by ruling groups made by the military personnel landed and gently occasionally of the local capitalist. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முதலாளித்துவ கேபிட்டலிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் இந்த நாடுகள் எல்லாமே ரூல் பண்ணப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஆஃப்டர் காஸ்ட்ரோ டுக் பவர் டு தி யூஎஸ் ஓன்ட் ஆயில் ரிஃபைனரிஸ் ஆன் தி ஐலண்ட் refused to process Russian oil. கேஸ்ட்ரோ நேஷனலிஸ்ட் தெம், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் யூஎஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கியூபாவில் இருக்கக்கூடிய யூஎஸ்க்கு சொந்தமான ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்குது. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே சுரண்டுறதுக்காக தான் யூஎஸ் வந்துட்டு மற்ற நாடுகளில் அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி சென்டர்ஸில் அவங்க ஆயில் ரிஃபைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் இந்த ரஷ்யன் ஆயிலை ரீஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறார். சரிங்களா? கேஸ்ட்ரோ nationalized them. The US retaliations by ending the arrangement by which brought the bulk of Cuba's sugar. Castro nationalized the US-owned sugar companies and ended the monopolies in electricity and telephones. All this gravely threatened American economic interest. இவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தேவையான சுகர் சரி, அவங்களுக்கு தேவையான டெலிஃபோன் சரி, அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியும் சரி கியூபாவில் இருந்து அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுருச்சு. சரிங்க? இப்போ வந்துட்டு இவங்க கியூபாவில் இருக்கக்கூடிய லீடரான கேஸ்ட்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே எங்களோட நாட்டு மக்கள் கூட வளர்ச்சிக்காக தான் பயன்படும். மற்ற நாடுகள் வந்துட்டு இதை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி விடுறாரு. இதனால் அமெரிக்காவுக்கு தேவையான சுகரும் சரி, அமெரிக்காவுக்கு தேவையான எக்கனாமிக் எய்டும் வந்துட்டு கிடைக்காதுன்னா அமெரிக்கா வந்துட்டு எக்கனாமிக்கல் ரொம்பவே சஃபர் ஆகுது. சரிங்களா? கியூபன் மிசைல் கிரைசிஸ். மிசைல் அப்படின்னு சொன்னால் ஏவுகணை பிரச்சனை, கிரிசிஸ் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. கியூபாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் ஏப்ரல் 1961 by landing an army of Cuban exile on his island of Bay of
pigs. The US bombed Cuban airfields with the objectives overthrowing a கேஸ்ட்ரோஸ் regime. அதாவது கேஸ்ட்ரோ தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் அமெரிக்காவுக்கு எந்த வளங்களையும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அவங்களோட கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. இதனால கியூபாவில் ஒரு கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவரோட ரூலிங் தான் இருக்குது சரிங்களா. அதை எதிர்த்து 1961 அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்க கியூபா அப்படிங்கிறது ஒரு குட்டி தீவு சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாம்பு தூக்கி போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா கேஸ்ட்ரோவோட ஆட்சியை வந்துட்டு தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான். யூஎஸ் வார்ஷிப் சரவுண்டட் கியூபா. The Kennedy government had received the intelligence that USSR was secretly installing nuclear missile in Cuba. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெனடி கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், யூஎஸ்எஸ்ஆர் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் ஏவுகணையை வந்து கியூபாவில் நிறுவ போகிறதா வந்துட்டு அவருக்கு நியூஸஸ் கிடைக்குது சரிங்களா. ஃபைனலி தி சோவியத் பிரசிடென்ட் குருசேவ் agreed to withdraw the missiles and thus the missile crisis was diffused. அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக சோவியத் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய குருசோ வந்துட்டு வராரு. இங்கே கியூபாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்துட்டு வருதுங்க சரி. ரஷ்யா வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மிசைல்ஸை வந்துட்டு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஈவென்ச்சுவலி தி டூ சைட்ஸ் ரீச்ட் an agreement. தி சோவியத் யூனியன் removed the missiles from Cuba and understanding that US would never invade Cuba again. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு கியூபாக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுனால அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு இப்போ நேரடியாக போர் வருது. போர் வரும்போது சரி 2 பேரும் நம்ம சமாதானம் போயிடலாம், நானும் கியூபாவில் மிசைலில் வைக்க மாட்டேன், நீனும் கியூபாவில் மறுபடியும் போர் தொடுத்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது சரிங்களா.